டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த வாரத்தில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு டாபிக், எல்லாருக்குமே இது தேவையான ஒரு டாபிக்னு சொல்லலாம். அதாவது பல நேரத்தில் நிறைய முயற்சிகள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதில் பாதி நேரம் நம்மளால் போகிற வேகத்தில் அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் கூட இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 11th ஹவர்லையும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் எப்படா இங்கேருந்து வெளியில் போயிடலாமாங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு அங்கே வந்துடும். அப்புறம் இது எங்கே எப்படி நம்ம கோல் ஆகட்டும், இல்லை நம்ம நினைச்ச ஒரு காரியத்தை நம்ம ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாகட்டும், எப்படி ஏன் நம்மளால ஒரு 100% யாராலையுமே சக்ஸஸ் பண்ண முடியலங்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். அதில் நம்ம இப்போ எடுக்கிற ஒரு ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நாம் கஷ்டப்படுறதுக்கு நம்ம இன்னுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறது, வெளியில் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது. அதுவும் என்னன்னா டேர்ன் பேக்கில் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. 2வது, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருந்து தாண்டி வெளியில் போயிட்டோம், அங்கே நம்ம முயற்சி செய்கிறோம். அப்போ என்னன்னா நமக்கு இப்போ கம்ஃபர்ட் ஜோன் வெளியில் போனோமோ அங்கே நம்ம கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டியிருக்கு. இப்போது இந்த 2 ரீசன் தான். ஒன்றா எய்தர் யூஆர் இன் தி கம்ஃபர்ட் ஜோன் ஆர் யூஆர் இன் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். இப்போது நம்ம அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். நம்மளுடைய விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்குறோம். அதில் போகும்போது நம்மளால் ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ் ஒரு ரெசிஸ்ட் பண்ணி ஒரு சஸ்டைனபிளாக ஒரு கான்சிஸ்டன்சியாக நம்மளால் போக முடியல. அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு அடாப்ட் ஆகலாம். ஸோ அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு மெயின் ரீசன் நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா செல்ஃப் டவுட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செல்ஃப் டவுட் உங்ககிட்டயோ இல்லை நம்ம ரிலேஷன்ஸ்கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இதை லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது என்ன, எப்படி நம்ம அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம், இதுலேயும் இந்த செல்ஃப் டவுட்டில் ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். பை த வே, ஆனந்த்குமார், ஆத்தர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு சீக்ரெட் நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். அது எப்படி இந்த செல்ஃப் டவுட்டுங்கிற இந்த பெரிய ஒரு அரக்கன்னு சொல்ல, ஒரு ஆட்சின்னு சொல்ல, பெரிய ஒரு பாறங்கள், இந்த ஒரு பெரிய ஒரு தடைக்கெல்லாம் இருக்கிறது எப்படி நம்ம படிக்கலாம் நம்ம மாற்றுறோங்கிறத இங்கே ஒரு 7 ஸ்டெப்ஸில் 7 படிக்கட்டில் அந்த படிப்படியாக இந்த ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கல்லை நாம் உடைக்க போகிறோம். ஓகே, ட்ராவல் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செல்ஃப் டவுட் என்னங்கிறது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம எல்லாமே நீங்கள் தெரிஞ்சது தான். இப்போ செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு 90% முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே சின்ன சின்ன ஒரு அப்டக்கிள்ஸ் அங்கே வரும். அதை தாண்டி நம்மளால் போக முடியல. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஓ இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சதை எடுத்தோமா, இது என்னால் கண்டினியூ பண்ண முடியலையே, இது பாதியில் விட்டுட்டு வந்துடலாமா, எப்படி ஆரம்பத்தில் ஏதோ தொடங்கிட்டோம், ஏதோ நம்மளை நம்பி இந்த பொருள் கொடுத்துட்டாங்க, இல்லை நானால விரும்பி எடுத்துட்டேன், இப்போ இந்த ரீசன் என்னால் போக முடியலேங்கிற சொல்ல ஒரு எண்ணம் எப்போவுமே வரும். இந்த லெவலில் ஏதோ ஒரு இதில் நமக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உள்ளே வர ஒரு இன்னர் வாய்ஸ் நமக்கு கேட்கும், தெரியாமல் ஏமாந்து எடுத்துட்டேடா, இல்லைன்னா ஏதோ அவங்க சொல்கிறாங்க சொல்லி சும்மா ஒரு பந்தாவுக்கு இந்த வடிவேல் பண்ண மாதிரி ஏதோ மற்றவங்களுக்கு ஒரு பந்தாவுக்கார எடுத்துட்டு அப்புறம் நம்ம இந்த சினிமாவில் காமெடியை போயிடுவேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்ம உள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் ஒரு எக்கோ ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அவேராக நம்ம இருந்துக்கலாம். எப்படின்னா இதையும் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அது என்னங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதனால் என்ன வருது அப்படின்னா, இப்போ உள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்குது, டே இது போதும், வெளியில் வந்துரு, இருக்கிறத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துரு, இனிமேல் உன்னால் முயற்சி பண்ண முடியாது. இதில் வெளியில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் ரொம்ப பரிகாசம் பண்ணுறாங்க, இல்லை ஏகப்பட்ட பேர் ஒரு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, உனக்கு வேண்டிய ஒரு ஃபேவரபுளாக சுச்சுவேஷன் அவுட்டர்லி என்விரான்மெண்ட்லையும் கிரியேட் ஆகலை, நீயும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லி நம்ம உள்ள இன்னர் வாய்ஸ் சொல்லுது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன வரும் தெரியும், ஒரு ஃபியர் வரும், ஒரு பயம் வரும், அப்புறம் ஒரு படபடப்பு, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் எப்போ நம்ம ஒரு வேலையில் பண்ணும்போது, ஐயோ இதை முடிக்கணுமே, இது என்னால் முடியுமாங்கிற அந்த கேள்வியில் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணது பார்த்தீங்களா, என்ன ஒரு ஃபியர், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இதுதான் நமக்கு சொல்கிறது இந்த செல்ஃப் டவுட்டுங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போது செல்ஃப் டவுட் என்னங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணிட்டோம். சரி, இப்போ அதை விட்டு வெளியில் வர முடியாது. இப்போது பாதி கடல் தாண்டியாச்சு. திரும்பி வர்ற வேகத்தில்
அதே அந்த எஃபர்ட் வந்து நாம் கொடுத்தேன்னா, அதே ஸ்ட்ரைட்டாக போனேன்னா அந்த விஷயத்தை வந்து நாம் அச்சீவ் பண்ணிடலாம் இல்லையா? இப்போது வெளியில் போயிட்டோம், ஒரு கடலில் விழுந்தாச்சு, நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் நம்ம முடியும்னு போயிட்டோம், பாதியில் நிற்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம போகணும், அடுத்த ஆஃப் வந்து நம்ம ஒரு அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அதை முடியாமல் பாதியில் நிற்க முடியாது. நீ திரும்பி வர்ற அந்த எஃபர்ட் கொடுக்கறதுக்கு அதே வந்து நீ வந்து பாசிட்டிவாக ஃபார்வேர்டாக நீ போயிட்டு இருந்தேன்னா உன்னுடைய லட்சியம் வந்து அங்கே வந்து நான் இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் உங்களையே நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும். இப்போது அது எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஒரு 7 ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக ஒரு 7 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும்போது இனிஷியலி என்ன வருதுன்னா, நம்ம மைண்டில் வருது, ஐயோ இது என்னால் முடியாது, நான் இதை விட்டுறலாம், இது என்னால் என்னை நம்பி வந்து ஃபேமிலி இருக்குது, என்னை நம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்னை நம்பி வந்து ஏகப்பட்ட ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, இது எப்படி நம்ம பண்ண போகிறேங்கிற அந்த வரும்போது மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிறது என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம மைண்டில் வந்து நீங்கள் அதை வந்து க்ரோ பண்ண கொடுக்குறீங்களோ, ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் ஆகும். அந்த வைரஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய அந்த ஆரம்பத்தில் வந்து நெகட்டிவ் தாட்ஸுங்கிற அந்த வைரஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா ஒரு வார்ம் கிளைமேட் நீங்கள் என்விரான்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அங்கே வந்து மல்டிபிள்ஸ் ஆகிட்டு இருக்கும். 100 100,000 1000 லேக்ஸ் க்ரோஸ் அப்படியே பில்லியனர் மில்லியனாக போயிட்டு இருக்கும். இப்போது அந்த வர்ற அந்த பாயிண்ட்லேயே நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிற வைரஸ்ல இருந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத காமிக்கணும். இப்போ உடம்புல வந்து ஒரு கிருமி வருது, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவார், அந்த அந்த இன்செக்ட் அந்த மைக்ரோ அந்த ஜெம்ஸ் அடிக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கு வேண்டிய ஒரு ஒரு ஃபுட் எடுத்துக்கலாம். இது என்ன ஆகுதுன்னா போய் அந்த ஸ்ட்ரென்த்து போய் கொடுத்துட்டு அந்த வீக்காக அந்த எங்கே இருக்கிற அந்த ஜெம்ஸ் மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து போய் வந்து அது வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து அங்கே வந்து கொள்ளு அது வந்து நம்ம ஃபர்தர் சஸ்டெயின் ஆகும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பயம் படப்படப்பு இருக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண போகிறோம், இது வந்து ஒரு நம்ம எடுத்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எடுத்த உடனே நான் வந்து வெளில போகிறேன், எடுத்த உடனே அங்கே போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ப்ராட் எடுக்காமல் நம்ம எடுக்கிற கோல் வந்து ரியலிஸ்டிக்காக அந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நேரத்தில் வந்து ஒரு மெஷரபிளாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு அந்த செல்ஃப் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். அப்புறம் நம்ம இந்த 3 விஷயம் அப்புறம் 4வது விஷயம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளேயே ஏதாயிரும் அந்த நேரத்தில் ஒரு விருப்பு வரும். அட இது வந்து நீ தெரியாமல் எடுத்துறியே, இது வந்து நம்ம தெரியுமா அவங்க சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் எடுத்து சொல்லி நம்ம பார்த்தால ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரி என்னை பார்த்து எனக்கே ஒரு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி வராமல் ஒரு செல்ஃப் கம்பேஷன், சரி இது வந்து நம்ம எடுத்தாச்சு, நமக்கு நம்ம தான் நண்பன், நமக்கு நண்பன் தான் இது எதிரியாக இருப்போம். இப்போது நமக்கு வந்து நான் வந்து எனக்கு நண்பனாக இருப்பேனா, இல்லை நான் வந்து எனக்கே எதிரியாக இருப்பேனாங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கே ஒரு கம்பேஷனை கொடுத்து செல்ஃப் கம்பேஷன் கொடுத்து அது மூலமாக இந்த இருக்கிற இந்த 3 ஸ்டெப்புக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகணும். அப்புறம் இதுவும் நமக்கு அந்த நேரத்தில் முடியலை அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து குவைட் பண்ணிட்டு வெளியில் வரக்கூடாது. நம்ம வந்து என்னென்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வி ஆர் கைடிங் சப்போர்ட், ஒரு சப்போர்ட்டும் ஒரு கைடன்ஸும் அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்காக நாம கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்கும் போது இது வந்து 5வது ஸ்டெப்பாக நம்ம அங்கிருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அப்புறம் ஆல்ரெடி நம்மளே ஒரு விஷயத்தை வந்து இன்வால்வ் ஆகிருப்போம், அதில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிருப்போம், அந்த ஃபெயிலியர் இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அந்த விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இது 6வது ஸ்டெப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர் நீங்கள் அது ஃபோக்கஸ் பண்ணும்போது எய்தர் இருந்து அவுட்டரில் இருக்கலாம், இல்லை நம்ம இன்னரில் இருக்கலாம், இது வந்து நமக்கு என்னென்ன ஒரு பூஸ்ட் ஆகுது. இது நிச்சயமாக இது 6th ஸ்டெப்பில் நம்ம இங்கிருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசி ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா 7th ஸ்டெப்பில் நம்மகிட்ட இருக்கிற அந்த க்ரோத் மைண்ட் செட். இதுதான் ஃப்ரெண்ட் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அது நம்மகிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எடுத்து நம்ம என்ன பண்ணுறது அதை வந்து எலிமினேட் பண்ணுறது ஒன்று. நம்பர் 3 பார்க்கும்போது நம்மளுடைய அந்த அந்த கோல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் போது நமக்கு செல்ஃப் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 4வது வந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்ம வந்து செல்ஃப் கம்பேஷனாக இருந்து நமக்கு நாமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது. 5வது வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிறது. 6 வந்து நம்மளுடைய ஃபெயிலியர் இருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. கடைசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, அது வந்து க்ரோத் மைண்ட் செட். ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறாங்க.
இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா, க்ரோத் மைண்ட் செட்டா. க்ரோத் மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம வந்து மேலும் 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 நம்ம வந்து நம்மளுடைய முயற்சி வந்து நமக்கு வளர்ந்துட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்கும்போது நிச்சயமாக இந்த 7 பாயிண்ட்ஸில் நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை செல்ஃப் டவுட்டும் நம்ம டோட்டலாக 100% எலிமினேட் பண்ணிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம ஜஸ்ட் ஒரு 3 or 4 பார்க்கலாம். அது வந்து ஜேகே ரவுலிங் இவங்களோட ஹிஸ்ட்ரி பயோ வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்து படிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேவலம் பண்ணுறாங்க, அசியம் வாங்குறாங்க. அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வந்து ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா அவங்க வந்து ரொம்ப விடாமுயற்சியில் எழுதுறாங்க. அது சொன்ன இந்த 7 பாயிண்ட்ஸ் மூளை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆத்தராக வந்து போயிடுறாங்க. ரெண்டாவது பார்த்தா ஸ்டீஃபன் கிங் இவருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது இது இவரோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இவர் வந்து ஏகப்பட்ட ஆரம்பத்தில் எழுதும் போது நிறைய ஒரு அவமானம், நிறைய ஒரு கிரிட்டிசிசம் இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து ஆத்தர் பண்ணுறாரு, எழுதுறாரு. அதை வந்து ஃபைனலாக பார்க்கும்போது பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக வந்து இவர் வந்து வெளியில் வர்றாரு. அதே நேரத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இவர் வந்து என்ன சொன்னால் 10,000 டைம் வந்து ட்ரை பண்ணுறாரு, அது முடியல. அதுக்கு வந்து நிறைய கேட்குறாரு, நிறைய கேவலமாக பார்க்குறாரு, நிறைய அவர் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது சொல்கிறார் 10,000 டைம்ஸு நான் எப்படி செய்யக்கூடாதுங்கிறத நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் என்னென்னா இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் க்ரோத் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த ஆக்ஷன் இருந்து இனி எப்படி பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம இங்கே லேர்ன் பண்ணுறோம். இது ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நாம அதோட ஸ்டாப் பண்ணுறது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த அப்புறம் பார்த்தா நம்ம எடிசன் பார்க்கலாம். ஃபைனலாக பார்க்கும்போது ஐன்ஸ்டீன் இவரோட ஹிஸ்ட்ரி வந்து அது விட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நமக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட், ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற இந்த ரிசர்ச்சர்ஸ்ல பார்த்தோம், பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தோம். இதே மைண்ட் செட் வந்து நம்மகிட்டையும் வரணும். அதை வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். நம்ம மைண்ட் செட் என்ன, மைண்ட் செட்டில் வந்து அதோட மைண்ட் செட் மேக்ஸ் எவ்ரிதிங் இல்லையா, அதோட எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து சயின்டிஃபிக்கலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது, சைக்காலஜிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு அருமையான ஒரு புக். ஜஸ்ட் ஒரு ஏறக்குறைய மோர் தென் 6 months ஒரு ஹார்ட் எஃபர்ட் கொடுத்து ஒரு கிண்டலில் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. அது வந்து ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஷிஃப்ட் யுவர் லைஃப் அப்படின்ற டாப்பிக்கில் அமேசானில் வந்து உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு உங்களுடைய ஒரு கப் ஆஃப் காஃபி இதில் ₹99 இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. அமேசான் கிண்டலில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். தயவுசெய்து எல்லாமே வாங்குங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் எல்லாமே எங்கே முடியுதுன்னா மைண்ட் செட்டில் வந்து முடியுது. இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம க்ரோத் மைண்ட் செட்டை கொண்டு போகணும், எப்படி வந்து நம்ம மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும், எது வந்து நம்ம லைஃப் ஒரு கோல் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகணுங்கிறத ஹோல் ஒரு பெரிய ஒரு விஷயமே ஏறக்குறைய ஒரு 10 chaptersல ரொம்ப அழகாக ரொம்ப ஏகப்பட்ட நிறைய ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய ஒரு டேட்டாவோட, ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவோட, ஒரு சைக்காலஜிக்கல் டேட்டாவோட கொடுத்துருக்குது. இது நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் சீ பை தி நெக்ஸ்ட் வீடியோ.